நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். परमेश्वर के वचन के आगे बढ़ेंगे. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलिसिया में आए हुए हर एक भाइयों बहनों को मैं यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தொடரை நாம் ஆரம்பித்தோம். पिछले हफ्तों में हमने परमेश्वर के वचन की महिमा के बारे में देखा था. கர்த்தருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है, हमने देखा இந்த था. முழு உலகத்திலும் மிக மிக வல்லமை வாய்ந்த ஒன்று இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. इस दुनिया में सबसे महत्वपूर्ण चीज परमेश्वर के वचन में ही है. நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறேன். तो आज मैं आके एक वचन पढ़ना चाहूंगा. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். इब्रानियों की किताब 4 अध्याय 12 वचन. எபிரேயர் 4:12. 4:12. Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. यहाँ पे हमने देखा था कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल और हर दोधारी तलवार से भी बहुत चौका है और वो भावना और विचारों को जांचता है, हमने देखा था. எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையிலே ஜீவனும் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. हिब्रूज की किताब में लिखा गया कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल है. தேவனுடைய வார்த்தை மிக மிக வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது. परमेश्वर के वचन में बहुत ही प्रबल है. போன வாரத்துல நம்ம பார்த்தோம் லூக்கா 5 அதிகாரம் 17 வசனத்திலே. पिछले हफ्ते हम लूका के किताब में देखा था. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் ஒரு நாள் போதித்துக் கொண்டிருக்கிறார், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். तो यहाँ पे हमने देखा था कि यीशु मसीह आकर इस दुनिया में रहते समय उपचार कर रहे थे. லூக்கா 5 அதிகாரம் 17 வசனம். लूका का किताब चैप्टर 5 वर्स 17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது जब एक दिन ऐसा हुआ कि वहां पे यीशु मसीह उपदेश दे रहे थे. கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். तो यहाँ पे देखेंगे गलीलिया और यहूदिया के और यरूशलेम में आए थे. இன்றைக்கு நாங்க இங்க நின்று போதித்துக் கொண்டிருக்கிறது போல यहाँ पे जैसे आप सब लोग बैठे हैं, இயேசு அன்றைக்கு போதித்துக் கொண்டிருந்தார். तो वहाँ पे यीशु मसीह आके उपदेश दे रहे இன்றைக்கு थे. நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது போல यहाँ पे आप सब लोग बैठकर देख रहे हैं. நியாய சாஸ்திரிகளும் பரிசேயரும் உட்கார்ந்து கேட்டுக் और கொண்டிருந்தார்கள். यहाँ पे भी सामर्थ्य लोग बैठकर सुन रहे थे. இந்த வசனம் சொல்றது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. तब यहाँ पे देखा है कि चंगा करने के लिए प्रभु की सामर्थ्य उसके साथ थी. அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். जब वो यीशु मसीह उपदेश कर அங்க रहे ஒரு थे பெரிய பவர் இருக்கிறது. और वहाँ पे बहुत ही लोग थे. பிணியாளிகளை சொஸ்தமாக்கக்கூடிய பவர். वहाँ पे चंगा करने का एक सामर्थ्य है. இப்ப நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன், अभी मैं आके उपदेश कर रहा நீங்க हूँ, உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். आप सब लोग बैठे हैं. இந்த இடத்துல பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. इस जगह पे यहाँ पे चंगा करने का एक सामर्थ्य है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இந்த இடத்துல God's power is here. क्या आप विश्वास करते हैं कि यहाँ पे परमेश्वर की सामर्थ्य है? தேவனுடைய குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. परमेश्वर का आके चंगा करने का सामर्थ्य यहाँ पे அந்த है. வல்லமை எங்க இருந்து வருகிறது? तो ये सामर्थ्य कहाँ से आता அந்த है? வல்லமை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. और ये सामर्थ्य परमेश्वर के वचन से आता है. ஏன் அந்த இடத்துல பிணியாளிகளை குணமாக்குற வல்லமை இருந்தது? क्यों इस जगह पे आके चंगा करने का सामर्थ्य है? இயேசு வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தார். क्योंकि वहाँ पे यीशु मसीह आके वचन को उपदेश कर रहे ஆனா थे, அங்க இருந்து யாரும் குணமாகல. लेकिन वहाँ पे कोई चंगाई नहीं पाया. நிறைய பரிசேயர் இருந்தார்கள், वहाँ पे सामर्थ्य लोग நிறைய थे, நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள், बहुत ही वहाँ पे ज्ञानी लोग थे, ஒருத்தர் கூட குணமாகல. लेकिन कोई भी चंगाई नहीं हुआ. ஏனென்றால் அவங்க என்ன நினைத்தாங்க, இவரு நான் போதிச்சிட போறாரு, लेकिन वहाँ पे कोई भी चंगाई नहीं हुआ, लेकिन यीशु मसीह उपदेश कर रहे थे. இவர் தச்சனுடைய மகன் தானே, ये आके वहाँ पे एक मौजूद थे, இவரு நமக்கு நல்லா தெரியுமே, சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோமே, तो छोटे से लेके देख रहे थे. இவர் பேசி என்ன ஆயிட போகுது, तो ये बात करके क्या होने वाला है? அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். तो ऐसे सोचकर लोग आकर वहाँ पे देख रहे थे. இயேசு இருந்தார், यीशु मसीह थे, அவர் வார்த்தையை போதித்தார், उन्होंने आके उपदेश किया, வார்த்தையில இருந்த ஜீவன வல்லமை அங்கதான் இருந்தது. और वचन के जरिए जीवन और सामर्थ्य वही था. அது பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய வல்லமையா இருந்தது. वहाँ पे रोगों को चंगा करने का सामर्थ्य था, ஆனா ஒரு ஆள் கூட அதை ரிசீவ் பண்ணவே இல்லை. लेकिन कोई भी आके उसे नहीं लिया. கடைசியில 18 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். यहाँ पे हम 18 वचन पे देखेंगे, तब आके उन्होंने एक बीमार लोग को लेके आया. உள்ள இருந்து நிறைய பேர் யாருக்குமே சுகம் கிடைக்கல. वहाँ पे जो भी बैठे थे उनको चंगाई नहीं मिला. கடைசியில ஒருத்தன் வரான், அவனுக்கு சுகம் தேவை.
लेकिन आखिरी में जो आया एक मनुष्य, उसको चंगाई चाहिए थी। அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை கட்டலோட தூக்கின்னு வந்துட்டாங்க. उसके दोस्त आकर उसको चारपाई से उठा के लेके आ ஆனா गए, உள்ள போறதுக்கு வழி இல்ல. लेकिन अंदर जाने के लिए कोई रास्ता नहीं அவங்க था। என்ன பண்ணாங்க, மேல கூரிய திறந்து அப்படியே நேரா இயேசுக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க. तो उन्होंने ऊपर छत से आके यीशु के सामने डाल दिया। இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். तो यीशु मसीह उसको अक्ल देख के कहते हैं कि तेरा पाप क्षमा हो गया। இன்னைக்கு நம்ம பாடின பாட்டுல அவருடைய நாமத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறது. हमने आज गीत गाया था कि यीशु मसीह के नाम में पाप का क्षमा है। உடனே இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல குற்றம் சாட்டும்படியாக அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். तो वहां पे फरीसी के लोग देख रहे थे कि यीशु मसीह पे क्या दोषी डाले। தேவ தூஷணம் சொல்கிற இவன் யார்? तो यहाँ पे ये परमेश्वर को दोषी ठहराने वाले ये कौन है? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? यीशु मसीह के पाप को सब यीशु मसीह ही पाप को क्षमा करते हैं। இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். तो ऐसे वो लोग सोच रहे हैं। உடனே இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து கொள்கிறார். तो यीशु मसीह आकर उनके सोच को அவர் देखते हैं। சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்றதோ எழுந்து நடன்னு சொல்றாரு, எது ரொம்ப சுலபம் அப்படின்றார். तो यहाँ पे परमेश्वर कहते हैं तेरा पाप को क्षमा हो गया, उठ के चल। எது ரொம்ப சுலபம்? तो यहाँ पे कौन सी आसान चीज है? அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அது தெரியாம ஒரு மண்டலத்துல இருக்கு. यहाँ पे यीशु मसीह कहते हैं पाप क्षमा हो गया, लेकिन उनका पाप क्षमा हो गया या नहीं हो गया उन्हें पता नहीं है। ஆனா அடுத்து நீ எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்ல போறாரு. लेकिन दूसरा परमेश्वर के यीशु मसीह क्या कहते हैं? उठ के चल। அப்ப அவன் எழுந்து நடக்கும்பொழுது, जब वो उठ के चलता है, அவன் எழுந்து நடந்தான்னா அவன் இயேசு சொல்ற வார்த்தையில வல்லம் இருக்குன்னு அர்த்தம். तो अगर वो उठ के चलता है तो इसका मतलब यह है कि यीशु मसीह के नाम में सामर्थ्य है। அவன் எழுந்து நடந்தான்னா ஏற்கனவே சொன்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கூட மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். अगर उसको उठ के चलता है तो इसका मतलब यह है कि यीशु उसका पाप क्षमा हो गया है। எழுந்து நடக்கலன்னா பாவங்களும் மன்னிக்கப்படலன்னு அர்த்தம். अगर वो उठ के नहीं चलता है इसका मतलब उसका पाप क्षमा नहीं हुआ है। இயேசு உடனே சொல்றாரு, நீ எழுந்து நட அப்படின்றாரு. वहां पे तुरंत यीशु मसीह कहते हैं उठ के खड़ा हो और चल। படுக்கை 24 வசனத்துல அவர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். यहाँ पे वर्स 24 में हम देखते हैं कि अपने चारपाई से उठकर तुरंत चल எடுத்துன்னு உன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. और अपने घर जा। 25 வசனம் சொல்லுகிறது, यहाँ पे 25 कहता है, உடனே அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். वे तुरंत उनके सामने उठकर यीशु मसीह की महिमा होने की तरह चला। அப்ப பாருங்க எங்க வல்லம் இருக்கு. तो देखिए कहाँ पे महिमा அவர் है। வாயை திறந்து பேசுறாருங்க. जब वो मुंह खोल के बोलता है, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, उनका पाप क्षमा हो गया, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. उठकर अपने चारपाई लेके जा बोलते हैं। எல்லாமே வார்த்தையை பேசுகிறார். तो सब कुछ अपने मुंह के जरिए அந்த बोलते हैं। வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. तो उसके मुंह में आकर जीवन देने वाला सामर्थ्य था। அவனுடைய சரீரத்துல கால் இருக்கு, उसके शरीर में आके है, ஆனா கால் வேலை செய்யல. उसका पाँव काम नहीं कर रहा है, அவனால நடக்க முடியல. उसके पाँव चल नहीं पा रहा है, அதனால தான் 4 பேர் தூக்கின்னு வந்தாங்க. इसीलिए उसको उठा के लेके आ रहे हैं। ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. लेकिन अभी यीशु कहता है कि अपने चारपाई को उठाकर तू जा। பாருங்க அந்த வார்த்தையில அந்த பவரை பேக் பண்ணி அனுப்புறாரு. அவனை எழுப்பக்கூடிய வல்லம் அதுல இருக்கு. तो देखिए उस वचन में आके परमेश्वर का सामर्थ्य है। வேதம் சொல்லுகிறது तुरंत உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து போனான். तो यहाँ पे हम वचन वर्स 25 में देखते तुरंत, உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்து நடந்து போனான். वो तुरंत उठ के उनके सामने चलने लगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிக்கிறதுல அந்த பாவம் எல்லாம் கூட மன்னிக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான். तो इसका मतलब क्या है कि उसका पाप आके क्षमा हो गया है। பாருங்க கடவுளுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो आप जरा सोच के देखिए कि परमेश्वर के वचन में कितना सामर्थ्य है। இந்த வசனத்துல என்ன இருக்குது? इस वचन में क्या है? ஏசாயா 55:10-11 சொல்லுது, இது வெறுமையா என்னத்துக்கு திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். अज़ाया का किताब chapter 55 verse 10 and 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். 11ஆம் வசனம். यहाँ पे 11वीं वचन हम देखते हैं, उसी प्रकार से मेरा वचन भी होगा, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் जो मेरे सम्मुख मुंह से निकलता है, அது நான் விரும்புகிறதை செய்து वो मेरे इच्छा के अनुसार काम करता है। நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். मैं जिस काम के लिए उसे भेजा हूँ वो काम करेगा। அப்ப கடவுளுடைய வார்த்தையில அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்து முடிக்கக்கூடிய பவரும் அதுக்குள்ளவே இருக்கு. तो देखिए परमेश्वर के वचन में जो काम करना है उसका सामर्थ्य है.
நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார்னா அவனை எழுப்பி படுக்கை எடுத்துன்னு வீட்டுக்கு போகக்கூடிய பவர் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. अगर यीशु मसीह कहते हैं कि अपने बिस्तर को उठाकर चल, तो उसे उठा के चलने का सामर्थ्य भी वो देते அதே हैं. போல ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. तो बिल्कुल उसी तरह हर एक वचन में सामर्थ्य है. முதல்ல போன வார்த்தையில நம்ம பார்த்தோம் அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. पिछले हफ्ते हमने देखा था कि परमेश्वर के वचन में जीवन को उत्पन्न करने वाला सामर्थ्य है. இயேசுவின் இடத்துல ஒரு 100 அதிபதி வருகிறான். तो हमने 3 चीज देखा था. என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான், அவன் சுகமாகணும், அதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. तो आके वो आकर मेरे घर में आना, अगर चंगाई पाना है तो कहते हैं. அவர் அவனை சொஸ்தமாக்குறார், நீ விசுவாசத்தோட போ அப்படின்றார். तो विश्वास के साथ चंगा हो जाएगा. உன் வேலைக்காரன் சொஸ்தமானான்னு சொல்றாரு. तो विश्वास के साथ गए, वो चंगा हो गया. அவர் வார்த்தையை பேசுகிறார். तो वो अपने बातों को बोलते हैं. இரண்டாவது யவீரனுடைய மகள், तो यहाँ पे हम दूसरा देखते हैं एवीर की बेटी. அவ செத்த போயிடுறா. वो मर जाती है. சடலத்தை வீட்டுல வச்சிருக்காங்க. उसकी लाश को घर में रखते हैं. அவர் வீட்டுக்கு போறாரு. वो घर को जाते हैं. என்ன செய்யறாரு? அவர் பேசுறாரு, சிறு பெண்ணே எழுந்திரு. तो वहाँ पे वो क्या कहते हैं? छोटी लड़की को उठने बोलते हैं. உடனே அவள் எழுந்தாள். और तुरंत वो लड़की उठ के बैठती है. முதல்ல வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான். तो सबसे पहले आके काम करने वाला बहुत ही அவனை मुश्किल में था. அவனை சுகப்படுத்துறாரு. उसको चंगाई देते हैं. இவ மரித்து போய் வீட்டுல கிடக்குறா. और ये यहाँ पे छोटी लड़की मरकर घर में पड़ी है. அவளை சுகமாக்குறாரு. उसको चंगाई देते हैं. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நாயினூர் என்கிற ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. அங்கிருந்து ஒரு மரித்த வாலிபனை பாடையில கொண்டு வராங்க, கல்லறைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க போற வழியில. तो लूका के 7वें अध्याय में हम देखते हैं कि वहाँ पे एक इंसान का देहांत हो जाता है. 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். 7वीं अध्याय और 13 वचन से पढ़ेंगे. 12ஆம் வசனம் சொல்லுது, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி அவர்கள் போனார்கள். तो जब वो वहाँ पे मर गया तो उसको आके दफन करने जा रहे थे. இயேசு அந்த அம்மாவை பார்த்து அழாதே, மனதுருகி அழாதே என்று சொன்னார். यीशु मसीह कहते हैं कि मत रो, அழாதே. मत रोना. கிட்ட வந்து பாடைய தொட்டாரு. वो पास आकर उसके कफन को छूते हैं. 14ஆம் வசனம் சொல்கிறது, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு तो यहाँ पे என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். तो यहाँ पे हम आके वर्स 14 में देखते हैं कि ये नौजवान उठ के खड़े हो. 15ஆம் வசனம் சொல்றது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். तो यहाँ पे 15 वचन में देखते हैं तब वो मुर्दा उठ के बैठ गया. கஷ்டமான ஒன்றையும் செய்யல. तो वहाँ पे मुश्किल काम कुछ भी नहीं किया. அவருடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. उसके वचन में आके जीवन देने का सामर्थ्य है. வாலிபனை எழுந்திரு என்று பேசினார், அவ்வளவுதான். उन्होंने कहा था कि उठ के खड़ा हो. மரித்தவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். और मुर्दा उठ के खड़ा होके बात करने लगा. யோவான் 11ஆம் அதிகாரத்துல यूहन्ना का किताब. லாசரு என்கிற ஒருவன் இருந்தான். यहाँ पे लाजर का एक அவன் आदमी था. மரித்து போயிட்டான். वो मर गया था அடக்கம் பண்ணிட்டாங்க. और उनको दफना गए 4 थे. நாள் ஆயிடுச்சு. 4 दिन हो गया. இப்ப ஏசு அங்க வர்றாரு. तो यहाँ पे वहाँ यीशु आते हैं. கல்லறை முன்னாடி நின்னு சொல்றாரு, லாசருவே நீ வெளியே வா அப்படின்றாரு. तो वहाँ पे वो खड़े होके बोलते हैं कि लाजर बाहर आ. மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வெளியே வந்தான். जो लाजर मर गया था उठकर बाहर आता है. நான் என்ன சொல்றேன், மரண அவஸ்தையில இருந்தாலும் சரி, मैं क्या कहता हूँ कि अगर मौत के मुंह में भी क्यों ना हो செத்து போய் வீட்டுல அந்த சடலத்தை வச்சிருந்தாலும் சரி, और मर के मुर्दा भी क्यों ना हो जाए, அதுக்கு அடக்கம் பண்றதுக்கு கல்லறைக்கு கொண்டு போற வழியில இருந்தாலும் சரி, उसको दफनाने के लिए शमशान घाट भी क्यों ना लेके जाए, மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிருந்தாலும் சரி, उसको दफना के 4 दिन भी क्यों ना हो जाए. இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். आपको समझना है कि परमेश्वर के वचन में कितना நாம் सामर्थ्य है. பேசும்போது வல்லமை வெளிப்படுகிறது. तो जब हम बात करते हैं तो हमारे मुंह से இதுல सामर्थ्य आता பவர் है. இருக்கு. तो परमेश्वर के वचन में நாம सामर्थ्य है. பேசும்போது அந்த வல்லமை வெளியே வருகிறது. और जब हम परमेश्वर के वचन को बोलते हैं तो सामर्थ्य बाहर आता है. பாருங்க, துப்பாக்கி இருக்கு, हमारे हाथ में पिस्तौल அப்புறம் है. துப்பாக்கியில போடுற குண்டு இருக்கு. पिस्तौल में आके गोली है அந்த குண்டுல நிறைய மருந்து வச்சிருக்காங்க, பவர் இருக்கு அதுல. और उस गोली के अंदर आके बहुत सारे दवाई है लेकिन पावर नहीं है. தனித்தனியா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு பவரும் வெளிப்படாது. तो जब हम बाहर नहीं आता है तो कोई भी सामर्थ्य नहीं दिखता है. ஆனா அந்த துப்பாக்கி குண்டை எடுத்து துப்பாக்கியில போட்டு நம்ம ஷூட் பண்ணும் பொழுது, எய்ம் பண்ணி, लेकिन जब हम गोली को पिस्तौल में डाल के शूट करते हैं तो அப்ப பவர் வெளிப்படுகிறது. तब आकर गोली बाहर आता है. கர்த்தருடைய வார்த்தை புல்லட் மாதிரி तो परमेश्वर का वचन आकर बिल्कुल पिस्तौल की तरह
है। நம்முடைய வாய் துப்பாக்கி மாதிரி. हमारा मुंह आके पिस्तौल है, परमेश्वर का वचन गोली है। இந்த வார்த்தைகளை எடுத்து வாயில வைத்து பேசும்பொழுது பவர் வெளிப்படுகிறது. और जब हम इस वचन को बोलते हैं तो हमारे मुंह से सामर्थ्य बाहर आता இந்த है। வார்த்தைகளை எடுத்து பேசும்பொழுது வியாதி நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. और जब हम इस वचन को बोलते हैं तो हमारी बीमारी आके चंगा होता है और हमें चंगाई मिलती है। இந்த வார்த்தையை எடுத்து வாயில வச்சு பேசும்பொழுது அங்க ஆசீர்வாதம் உண்டாகிறது, தரித்திரம் நீங்குகிறது. और जब हम इस वचन को बोलते हैं तो हमें आशीष आती है, हमारी गरीबी जाती है। இந்த வார்த்தைகள் எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேசும்பொழுது தோல்வி நீங்கி வெற்றி உண்டாகிறது. और जब हम इस वचन को बोलते हैं तो हमारी हार जाकर जीत आती है जीवन में। அப்ப பாருங்க, இந்த வசனம் இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பவர் இல்லங்க. देखिए, जब ये वचन यहाँ रहता है तो कोई सामर्थ्य नहीं है। அந்த பவர் இருக்கு, ஆனா அங்கேயே தான் இருக்குது. सामर्थ्य है पर वो यहाँ पे ही है। அது ஒரு செயலும் செய்யறது கிடையாது. वो कोई काम नहीं कर सकता। ஆனா நம்ம வாயில வச்சு பேசும்போது ரொம்ப பவர் இருக்குது. लेकिन जब हम अपने मुंह से इस वचन को बोलते हैं तो सामर्थ्य बाहर आता है। நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். और हम हर दिन आकर इस वचन को बोलने वाले बनना है। நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். हमने छुड़ाए वाले हैं करके बोलना நான் है। ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். हमने बोलना है कि हमने उद्धार पाया நான் है। சுகமாக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். हमने बोलना है कि हमने चंगाई पाई நான் है। ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல बोले வேண்டும். कि मैंने आशीष पाया है। இல்ல சார், என்கிட்ட ஒண்ணும் பணமே இல்ல, அதனால நான் எப்படி சொல்றது ஆசீர்வதிக்கப்பட்டவன்? देखिए, ऐसा मत बोलिए कि मेरे पास पैसा नहीं है तो मैं कैसे बोलूं कि मैं आशीष पाया हूं। முதல்ல சொல்லணும், அப்பதான் ஆசீர்வாதம் உண்டாகும். पहले आप बोलिए तो ऑटोमेटिकली आपको आशीष आ जाएगा। போன வாரம் பார்த்து ஞாபகம் இருக்கா? சொன்னாரு, உண்டாச்சு, அப்புறம் பார்த்தாரு. तो हमने वहाँ पिछले हफ्ते देखा था, उन्होंने बोला और सब कुछ उत्पन्न हुआ। சொன்னாதான் உண்டாகும். तो जब आप बोलते हैं तभी होता है, அப்புறம் தான் அதை பார்க்க முடியும். तो तभी वो होता है। அப்ப முதல்ல சொல்ல வேண்டும். तो सबसे पहले आपको बोलना है। நாம என்ன பண்றோம்? ஒண்ணுமே இல்லங்க, लेकिन हम क्या कहते हैं, मेरे पास कुछ भी नहीं है, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, बहुत मुश्किल है, ஒரே வியாதியா இருக்குங்க, यहाँ पे एकदम बीमारी है, எதை எடுத்தாலும் தோல்வியா இருக்குங்க, कुछ भी काम करूँ तो यहाँ पे जीत नहीं வேலையே है, கிடைக்க மாட்டேங்குதுங்க, काम बिल्कुल नहीं मिलता है, பணமே இருக்க மாட்டேங்குது, मेरे पास पैसा नहीं है, எல்லாத்துலயும் தோல்விங்க, सारे चीजों में मुझे हार है, எங்கேயும் கதவு திறக்கவே மாட்டேங்குதுங்க. कोई सा भी दरवाजा नहीं खुल रहा है। இல்ல நம்மளுக்கு மேலாக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. देखिए, ऐसा मत सोचिए, हमारे ऊपर आकर आसमान खुला हुआ है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के जरिए हम ऑलरेडी आशीषित है। நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप और मैं आशीष पाए वाले हैं। என் மேல இருக்கிற அதே ஆசீர்வாதம் உங்க மேலயே இருக்குது. तो हम लोग के ऊपर जो आशीष है वो आप लोग के ऊपर भी है। என் மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேலயே இருக்கிறது. हम लोग के ऊपर जो सामर्थ्य है वो भी आपके ऊपर है। நாம் சுகமாக்கப்பட்டோம்னா நீங்களும் சுகமாக்கப்பட்டவர்கள். अगर मैंने चंगाई पाया है तो आपने भी चंगाई पाई है। இயேசு கிறிஸ்து மூலமாக இதெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். यीशु मसीह के जरिए हमने ये पाया है। அப்ப என்ன பண்ணணும்? துப்பாக்கியை லோட் பண்ணணும் பாருங்க. तो हम देखिए तो क्या करना है, पिस्तौल को लोड करना है। லோட் பண்ண தெரியணும். तो उसे कैसे चलाना है पता चलना है। எப்படி லோட் பண்றது? कैसे लोड करना है। அப்ப இங்க முதல்ல உபாகமம் 1:11 சொல்லுகிறது. तो यहाँ पे हम ड्यूटरामी देखते हैं, पहला अध्याय, உபாகமம் 1:11. पहला वचन, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. आप आके अभी से रहने से भी 1000 गुना ज्यादा बहुत ही अच्छा रहेंगे करके वचन कहता है। இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு, अभी रहने से भी कंपेयर करते समय 1000 गुना ज्यादा। உபாகமம் 1:11. यहाँ पे हम ड्यूटरानमी देखते हैं, पहला 11वां वचन। இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருக்க முடியும். तो यहाँ जितना रहते हैं 1000 गुना ज्यादा हम अच्छा என்னைக்காவது அப்படி रहेंगे। நினைச்சிருக்கீங்களா? कभी आपने ऐसा सोचा है क्या? இந்த நாளே எனக்கு சரியில்லைங்க, आपने कभी ऐसा नहीं सोचा இந்த होगा? நாள் ஒரு தோல்வி நாளா இருக்குது எனக்கு. आज का दिन आके मेरे लिए हार का எதை दिन है। செஞ்சாலும் வாய்க்கவே இல்லை. अगर मैं कुछ भी करता हूँ तो जीत नहीं पाता हूँ। எல்லாத்துலயுமே தோல்வி. सब चीज में मुझे हार है। என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. क्या करना है करके मुझे मालूम பேசாம नहीं। வேலையை விட்டுலான்னு இருக்கிறேன். चुपचाप से मैं अपना काम को छोड़ने ஊருக்கே वाला हूँ, போயிடலான்னு இருக்கேன். अपना गांव जाने वाला हूँ। இல்ல இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். बिल्कुल ऐसा मत सोचिए, आज आप जो है उससे 1000 गुना ज्यादा परमेश्वर आपको आशीष करेगा। இதுல இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. अगर इसमें है तो कुछ नहीं होने वाला இதை है। எடுத்து வாயில வச்சு பேசும்போது நிச்சயமா நடக்கும். आमीन। इस वचन को लेके मेरे मुंह में लेकर मुझे बोलना है। பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லாதவனா இருந்தேன். पिछले कई सालों के पहले मेरे पास भी कुछ नहीं था அப்பத்துல இருந்து இதை பேசிட்டே இருக்கேன் நான். और तब से मैं बात नहीं करता था। அன்னைக்கே நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்பேன். तब मैं कहता था आज से आज मैं 1000 गुना बहुत ही अच्छा हूँ। இது யார் சொல்றது? நானா சொல்லிருக்கேன்? இல்ல, ये मैं नहीं कहता हूँ।
ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன் சொல்லி இருக்கிறார். परमेश्वर कभी भी झूठ नहीं बोलते हैं, उन्होंने बोला है। அவர் சொல்லுகிறார் நீ இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நல்லா இருப்ப. परमेश्वर ने कहा है तू आज से लेके 1000 गुना ज्यादा अच्छा रहेगा। ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். आप एक एक दिन सोचना है कि मैं आज से भी 1000 गुना अच्छा रहने वाला हूँ। இன்னைக்கு ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், आज अगर आपके पास पैसे नहीं ஆனா होंगे, இதே மாதிரி நான் இருக்க போறது இல்ல. लेकिन आकर ऐसा ही कभी भी नहीं होगा। 1000 மடங்கு பெருகுவேன். मैं 1000 गुना बढ़ूंगा। இன்னைக்கு ஒருவேளை சுகம் இல்லாம இருக்கலாம், आज आपको चंगाई नहीं होगी, ஆனா சுகத்துல 1000 மடங்கு பெருகுவேன். लेकिन आप आकर 1000 गुना बढ़ेंगे। இன்னைக்கு ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம், आज भले ही आपके पास काम नहीं होगा, ஆனா 1000 பேருக்கு வேலை கொடுக்கறவனா கர்த்தர் என்ன மாற்றுவார். लेकिन आपको 1000 लोगों को काम देने के जैसा परमेश्वर आपको बदलेगा। இன்னைக்கு ஒருவேளை வருமானம் இல்லாம இருக்கலாம், आज आपके पास कमाई नहीं होगी, ஆனா 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கற ஆளா என்ன மாத்துவார். लेकिन 1000 लोगों को आप तनख्वाह देने के जैसा आपको கர்த்தர் बदलेंगे। அப்படிப்பட்ட ஒண்ணு இல்லாத ஆட்கள் எடுத்து எல்லாம் இருக்கிற ஆட்களாக ஆக்குகிறவர் பாருங்க. परमेश्वर आकर जिसके पास कुछ भी नहीं है उसको उठाकर खड़ा करते हैं। ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்ல, अब्राहम के पास कुछ भी नहीं था, அவனை எடுக்கிறாரு. परमेश्वर उसको उठाते हैं। அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறார். वो अपने जीवन में आके आशीषों की बातें करते हैं। ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க போறேன். उत्पत्ति का किताब 12 अध्याय में पहला वचन से हम அவர் पढ़ेंगे। வார்த்தைகளை கொடுக்கிறார் பாருங்க. वो वचन देते हैं, அவர் வார்த்தைகளை பேசுகிறார். अब वचन को बोलते हैं। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, परमेश्वर है कि अब्राहम को देखकर, ஆபிரகாமே நான் மேல இருந்து கட்டு பணத்தை போடுற புடிச்சுக்கோ அப்படி சொல்லல. तो परमेश्वर ने नहीं कहा था कि अब्राहम मैं ऊपर से डालता हूं तुम पकड़ लो, நான் மேல இருந்து நான் இந்த கம்பெனி உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லல. मैं आकाश से तुझे डालूंगा करके नहीं बोला है, நான் புது Dress எல்லாம் உனக்கு போடுறேன் மேல இருந்து புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. मैं तेरे को स्वर्ग से नया ड्रेस दूंगा करके नहीं बोला அவனை है। நோக்கி வார்த்தைகளை பேசுகிறார். परमेश्वर आके उसको देख के वचन बोलते हैं, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. परमेश्वर कहते तू अपने घर बार सब छोड़कर मैं जो दिखाता हूँ वहां पे तू जा। நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तो मैं तेरे नाम को बढ़ाऊंगा और बड़ा जाति बनाऊंगा, तुझे आशीष करूंगा। உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், मैं तुझे जरूर आशीर्वाद करूंगा, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். जो तुझे श्राप देते मैं उसे श्राप दूंगा। பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் உனக்கால் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார். तेरे जरिए पूरे परिवार आकर आशीषित होगा। வெறும் வார்த்தையை பேசுகிறார் பாரு. तो यहाँ पे आके परमेश्वर आकर वचन बोलते हैं। வார்த்தை பேசின பிறகு என்ன நடக்குது? तो जब वो वचन बोलते हैं तो क्या होता है? 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். तो यहाँ पे मैं 9वीं वचन और 10वीं वचन पढ़ूंगा। பின்பு அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். तो वहाँ पे अब्राहम निकल कर जाते हैं। அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. उस देश में आके वहाँ पे गरीबी थी। தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். तो वहाँ पे आके बहुत ही गरीबी होने के वजह से वहाँ से अब्राहम निकल गया। ஆபிரகாம் இங்க இருக்கான். तो अब्राहम उठा தேவன் வந்து வார்த்தைகளை பேசுறாரு. और परमेश्वर वचन को बोलता है। உடனே அவன் கிளம்பி போறான். वो तुरंत निकल के जाता है। அவனை பஞ்சம் சந்திக்கிறது. वहाँ पे आके बहुत ही गरीबी आ गई थी। ஆசீர்வாதமான வார்த்தைகள் இவனிடத்தில் இருக்கிறது. आशीष का वचन आके उनके पास ஆனா था। இங்க மிகப்பெரிய கொடிய பஞ்சம் அவனை சந்திக்கிறது. तो यहाँ पे आके बहुत ही भूख और गरीबी थी। அப்ப பாருங்க, ஆசீர்வாதமும் பஞ்சமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. तो यहाँ पे देखिए गरीबी और आशीष एक दूसरे से मिलते हैं। எது ரொம்ப பெருசு? तो यहाँ पे कौन सबसे बड़ा है? பஞ்சத்தை விட ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. गरीबी बड़ी है कि आशीष बड़ी है? இந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆபிரகாம் செழிக்க ஆரம்பிக்கிறான். तो यहाँ पे गरीबी में आके अब्राहम आके आशीषित होता है। நாம பஞ்சத்தை பார்த்து பயப்படுறோம், हमें आके गरीबी को नहीं लेना है। இல்லாமைய பார்த்து பயப்படுறோம், हम आके यहाँ पे गरीबी को देख के डरते हैं। வறுமைய பார்த்து பயப்படுறோம். यहाँ मुश्किलों को देख के डरते हैं। ஐயோ பணம் எல்லாம் செலவாச்சுன்னா என்ன பண்றது? अगर पैसे पूरे खर्चे हो जाएंगे तो क्या करेंगे? நாளைக்கு நமக்கு வேணும் இல்லையா? कल मैं क्या करूंगा? இல்லங்க, கர்த்தர் உங்க மூலமா பல குடும்பங்களை ஆசீர்வதிக்க திட்டங்களை வச்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर चाहते कि आपको कई परिवार के आपके जरिए आशीष करना चाहते நீங்க हैं। இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி கர்த்தர் ஓட்டாண்டி ஆக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? आपके पास जो पैसे हैं क्या आप दूसरे को आशीष कर सकते हैं क्या? முடியாது. नहीं हो सकता है। அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். परमेश्वर आके यहाँ पे நம்ம செலவு பண்ணி அவரை ஓட்டாண்டி ஆக்க முடியாது. हम आकर सारे पैसों को खर्चा कर हम आशीष नहीं அவர் बन सकते। ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிறவராய் இருக்கிறார். परमेश्वर आकर आशीष को हमें उठा के देना चाहते हैं। ஆபிரகாம் பஞ்சத்தின் மத்தியிலே செழிக்கிறான். तो यहाँ पे आके अब्राहम आकर यहाँ पे गरीबी पे आशीषित पाता है। 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதியாகமத்துல சொல்லுகிறது. यहाँ पे उत्पत्ति का किताब 13 अध्याय में हम देखते हैं। ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. जेनेसिस
chapter 13 verse 2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். यहाँ पे अब्राहम आके भेड़ बकरी गाय बैल और सोने रूप में बड़ा ही धनी था. இப்போதாங்க கொடிய பஞ்சம் சந்திச்சது. तो यहाँ पे उन्होंने आके बहुत ही गरीबी இந்த देखा था. பஞ்சத்தின் மத்தியில அவன் பெரிய சீமானாய் மாறிட்டான். लेकिन देखिए इस गरीबी में से भी ज्यादा वो आकर बहुत ही आशीष था. இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. तो देखिए परमेश्वर के वचन में कितना आके सामर्थ्य है. இயேசு அந்த வார்த்தைகளை உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். और यीशु मसीह ने उस वचन को आपको दिया है. இயேசு தான் அந்த வார்த்தையா இருக்கிறார். और यीशु ही वो वचन बन के हैं. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. यूवना का किताब पहला अध्याय पहला वचन कहता है. ஆதியில வார்த்தை இருந்தது. सो शुरुआत में आके அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. और वो वचन आके परमेश्वर के पास அந்த था. வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन आके परमेश्वर था. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். वो आदि में आकर परमेश्वर के साथ था. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. और उनके जरिए सब कुछ उत्पन्न हुआ. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. यहाँ पे आके सब कुछ यीशु मसीह के जरिए ही उत्पन्न हुआ. எல்லாம் அவர் மூலமா தான் உண்டாயிற்று. सब कुछ यीशु के जरिए ही उत्पन्न हुआ है. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. यहाँ पे वचन ही यीशु है, यीशु ही वचन है. இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். अभी यीशु आकर आपके अंदर வார்த்தை है. உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. वचन आपके अंदर है. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. और उस वचन में जीवन है. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. उस वचन में सामर्थ्य है. எவ்வளவு பெரிய பஞ்சத்தின் மத்தியில நீங்கள் செழிப்பாய் எழும்பி வர முடியும். कितनी भी बड़ी गरीबी में भी आप आशीषित पाएंगे. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பற்றாக்குறையை அழித்து ஒழிக்க முடியும். हमारे जीवन में जो भी घमी कटी है वो पूरा खत्म हो जाएगा. ஏனென்றால் வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन आपके पास है. அப்ப அந்த வார்த்தையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. तो देखिए इस वचन में आके जीवित करने का सामर्थ्य है. இரண்டாவது அந்த வார்த்தையில பேரியர் பிரேக்கிங் பவர் இருக்கிற தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை. तो उस वचन में आकर रुकावट को तोड़ने का सामर्थ्य है. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கிறேன். यिर्मयाह का किताब எரேமியா 23:29. chapter 23 verse 29. என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலை நொறுக்கும் சம்மட்டை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो यहाँ पे परमेश्वर कहते हैं कि उनका वचन आके बहुत ही सामर्थ्य है. பாருங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்குன்னு பார்த்தோம். तो हमने देखा था कि इस परमेश्वर के वचन में जीवन और सामर्थ्य இந்த है. வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது, கன்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. तो यहाँ पे अभी यहाँ हम देख रहे हैं कि परमेश्वर का वचन आकर एक आग के समान और पहाड़ों को तोड़ने का सामर्थ्य है. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23 அதிகாரம் 29 வசனத்தை நான் வாசித்தேன். यिर्मयाह का किताब chapter 23 verse 29. அவருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. तो उसका वचन यहाँ पे आके हम आके देख रहे हैं एक आग के समान है. அக்கினி என்ன மாதிரி வேலையை செய்கிறது? आग कैसा काम करता है? அது தூய்மைப்படுத்துகிறது. वो आके सफाई करता है. ஒரு தெருவுல குப்பை எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தெருவுல குப்பையா இருக்கு. देखिए एक गली में कचरा है. வயசானவங்க யாராவது இருந்தாங்களா அந்த தெருவுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லா குப்பையும் ஒண்ணா சேர்த்து கொளுத்துவாங்க. எனக்கு தெரு கிளீனா இருக்கணும். तो देखिए बूढ़े लोग क्या करते हैं, उस कचरे को इकट्ठा करके उसको आग जलाते हैं. கோல்டு சில்வர் இது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றதுக்கு அந்த அக்னியை உபயோகப்படுத்துகிறார்கள். और आग को सोने को प्यूरिफाई करने के लिए आग का इस्तेमाल करते हैं. அதை தூய்மைப்படுத்துவதற்கு நெருப்பிலே அதை இடுகிறார்கள். उसको साफ करने के लिए उसको आग में डालते हैं. நெருப்பு என்ன செய்கிறது? तो आग क्या करता है? அந்த தங்கத்திலும் வெள்ளியிலும் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அகற்றுகிறது. उस सोने और चांदी में जो भी गंदगी है उसे अलग करता है. அப்ப இந்த வார்த்தையில தூய்மைப்படுத்துகிற பவர் இருக்கிறது. तो हमारे वचन में आके साफ करने का एक सामर्थ्य है. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. यूहन्ना का किताब 17 अध्याय 17 वचन कहता है. யோவான் 17:17 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். तो परमेश्वर आकर अपने सत्य के जरिए आके पवित्र உம்முடைய करते हैं. வசனமே சத்தியம். और उनका वचन ही सत्य है. பாருங்க வார்த்தையில பியூரிஃபை பவர் இருக்கிறது. तो देखिए परमेश्वर के वचन में आके साफ करने का एक सामर्थ्य है. It purifies your heart. तो वो हमारे हृदय को साफ करते உங்கள் हैं. இருதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. वो आपके हृदय को साफ करता உங்களுடைய है. மனதை தூய்மைப்படுத்துகிறது. आपके मन को साफ करता உங்களுடைய है. வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை சுட்டெரிக்கிறது. आपके जीवन में जो भी गंदगी है उसे साफ எது? करता है. எது? कौन सा चीज? கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर का वचन. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे यूहन्ना का किताब 15 अध्याय 3 वचन. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். तो यहाँ पे देखिए परमेश्वर के वचन के कारण तुम यहाँ पे शुद्ध हो करके कहता அவருடைய है. வார்த்தையில சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கிறது. और परमेश्वर के वचन में शुद्ध करने का सामर्थ्य है.
அந்த உபதேசத்தினால அந்த வார்த்தையினாலே நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். तो परमेश्वर के उपदेश के जरिए आप आकर शुद्ध होते हैं. இப்ப வாரம் வாரம் நீங்க இங்க வருகிறீர்கள். अभी हफ्ते हफ्ते आप इधर आते हैं. இங்க கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியம் போதிக்கப்படுகிறது. परमेश्वर के वचन को बोला जाता है இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். और इस वचन को आप सुनते हैं. உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய கிளென்சிங் நடக்கிறது. तो आपके अंदर एक शुद्ध का काम होता है. இந்த வார்த்தையில் இருக்கிற அக்கினிமயமான அந்த வல்லமை உங்களுடைய இருதயத்திலும் மனதிலும் இருக்கிற அசுத்தங்களை சுட்டெரிக்கிறது. तो यहाँ पे आके इस वचन में जो आग का जो सामर्थ्य है आपके हृदय के हर गंदगी को साफ करता है. வார்த்தை உங்களை தண்ணீரை போல கழுவுகிறது. वो आके पानी के समान आपके हृदय को साफ करता है. சுத்தமாக்குகிறது, தூய்மைப்படுத்துகிறது. एकदम साफ करता है आपको. 119 சங்கீதத்திலே 9ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். यहाँ के भजन संगीता 119 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். यहाँ पे भजन संगीता कहता है 119ஆம் சங்கீதம் 119 9-11 வாசிக்கிறேன். मैं 9 और வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். तो यहाँ पे आके नौजवान अपने रास्ता को कैसा आके साफ करेगा. கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்கிறனால தானே. परमेश्वर के वचन के जरिए अपने आप को संभालने से. அப்ப சுத்தம் எப்படி நடக்கிறது? तो यहाँ पे कैसा आके सफाई होता है. கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்தம் பண்ணுகிறது. तो यहाँ पे आके परमेश्वर का वचन आके हमें शुद्ध करता அதுல है. தூய்மைப்படுத்துகிற ஒரு வல்லமை இருக்கிறது. तो उसमें आके शुद्ध करने का एक सामर्थ्य है. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो यहाँ पे मैं 11वीं वचन நான் पढ़ता உமக்கு हूँ. விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். मैं तेरे वचन को अपने हृदय में रख छोड़ा हूँ. அப்ப பாருங்க, உள்ளத்துல வசனம் இருக்கும்போது கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நம்ம செய்ய तो முடியாது. यहाँ पे देखिए अगर परमेश्वर का वचन हमारे हृदय में होता है तो पाप नहीं करते हैं. ஏன்னா அந்த வார்த்தை தூய்மைப்படுத்துகிற வேலையை செய்கிறது. क्योंकि वो वचन आकर सफाई करने का काम करता அந்த है. வார்த்தை சுத்தமாக்குற வேலையை செய்கிறது. वो वचन आकर हृदय को साफ करने का काम करता है. சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. और सत्य हमारे जीवन को साफ करता है. சத்தியம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. सत्य आके हमें शुद्ध करता है. இப்ப கார் வாஷ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, கார் तो வாஷ். यहाँ पे कार को हम देखते क्या वॉश करने वाला. அந்த கார் வாஷ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கார் ரொம்ப அழுக்கா இருக்கும். எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போய் லாங் டூர் போயிட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா சேர சகதியமா இருக்கும் கார். तो एक कार आकर बहुत ही दूर तक जाकर गंदगी हो जाती है. ஆனா அந்த காரை வந்து கொண்டு போய் அந்த ஷெட்ல நம்ம வாஷிங் விடும்பொழுது लेकिन जब हम आके कार को आके शेड में सफाई के लिए छोड़ते அவன் हैं ஒரு பைப்ல நல்ல பிரஷரோட தண்ணியை பீச்சு அடிக்கிறான் பாருங்க. तो वो पानी में बहुत ही प्रेशर डाल के पानी मारते हैं. கார் அப்படியே சும்மா புது கார் மாதிரி ஆயிடுது. तो देखेंगे तो कार एकदम नया जैसा हो जाता है. அது போல பாருங்க, நம்ம வந்து வசனத்தை கேட்கும் பொழுது தூய்மையாக்கப்படுகிறோம். तो बिल्कुल उसी तरह से जब हम वचन को सुनते हैं तो एकदम नया होते हैं, சுத்தமாக்கப்படுகிறோம். एकदम शुद्ध होते हैं. அக்கினி தூய்மைப்படுத்துகிற வேலையை செய்கிறது. तो आग जो है कि वो सफाई का काम करता है. கர்த்தருடைய வார்த்தை வெறும் அக்கினி மட்டும் கிடையாது. तो परमेश्वर के वचन में आग अकेले नहीं है. கர்த்தருடைய வார்த்தை சுத்தியை போல இருக்கிறது. तो परमेश्वर का वचन आकर एक हथौड़ा के समान होता சுத்தி है. என்ன பண்ணுகிறது? तो हथौड़ा क्या करता है? பெரிய பெரிய பாறைகளை உடைக்க அது பயன்படுத்தப்படுகிறது. बड़े बड़े पहाड़ों को तोड़ने के लिए मदद करता है. பெரிய பெரிய கதவுகளை உடைக்க பயன்படுத்தப்படுகிறது. बड़े बड़े चीजों को तोड़ने के लिए मदद करता है. பாருங்க, இந்த வார்த்தை ஒரு சம்மட்டி மாதிரி இருக்கிறது. तो यहाँ पे देखिए तो ये आके परमेश्वर का वचन एक हथौड़ा के समान है. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்குள்ள நுழைவதற்கு தடையாக இந்த தடைகள் நிறைய இருக்கிறது. तो हमारे जीवन में हम आशीष में प्रवेश करने के लिए बहुत सारे रुकावट होते हैं. அப்படிப்பட்ட தடைகளை இந்த சம்மட்டி என்கிற வார்த்தையாகிய சம்மட்டி அடித்து நொறுக்குகிறது. तो इस रुकावट को ये हथौड़ा आके तोड़ के निकालता है. யோசுவா புஸ்தகத்தை வாசிக்க போறேன், 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க போறேன். तो यहाँ पे हम जोशुआ के किताब 6वीं अध्याय हम ஒரு देखते சில हैं. வசனங்களை வாசிக்க போறேன் நான். थोड़ा सा हम वचन पढ़ेंगे. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. तो यहाँ पे आके जोशुआ के किताब में हम देखते हैं ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. कोई भी अंदर नहीं गया और कोई भी बाहर नहीं गया. ஒரு பெரிய நேஷனல் லாக்டவுன் பாத்தீங்கன்னா அங்க ஜெரிகோல இருக்கு. तो वहाँ पे हम देखते हैं एक बहुत ही बड़ा लॉकडाउन था. அடைக்கப்பட்டிருந்தது. वहाँ पे आके दरवाजा बंद था. வேற ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது ஒரு ட்ரம் மாதிரி அடைக்கப்பட்டிருந்தது. तो वो दरवाजा आकर एकदम बंद था. இந்த வசனத்தை வந்து நான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். तो वो वचन को मैं पढ़ता हूँ. யோசுவா சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல. நீங்க வந்து பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதி பக்கத்துல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எழுதிக்கணும். நான் வீட்டுக்கு போய் நீங்க பார்க்கலாம். அதை Jericho was shut up tight as a drum because of the people of Israel. No one going in, no one coming out. तो यहाँ पे देखते हैं कि यरीहो के सब फाटकों में इस्राएल के ढेर के मारे डर के मारे लगातार बंद रहे थे.
ஒரு ட்ரம் மாதிரி எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. तो यहाँ पे यरूशलेम वहाँ पे डर कर बंद करके रखा था. எரிகோ பட்டணம் ஒரு fortified city, அரண்மைப்பான பட்டணம். तो यरीहो का जो है कि वो आकर एक जंगल के अंदर था. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி கேள்விப்பட்டு அவங்க பயந்ததுனால பெரிய பெரிய மதில் சுவர்களை அவர்கள் கட்டினார்கள். तो इसराइल की जनता को देखकर तो वहाँ पे बड़े बड़े दीवार बनाए गए. யோசுவா 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். तो यहाँ पे योशुआ का किताब 2 अध्याय 1 वचन से मैं पढ़ता हूँ. யோசுவா 2:9ல பாருங்க. चैप्टर 2 वर्स 9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். तो यहाँ पे देखेंगे तो यहाँ पे लोग आकर बहुत ही भय हो गए थे, डर गए हो गए थे. இந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறான். तो यहाँ पे आके इस देश को आके देखने के लिए आके 12 लोग को भेजते हैं. அந்த 2 பேரை ஒளிச்சு வச்சுட்டு ராகாப் என்னும் பேசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். तो वहाँ पे 2 लोग छुप कर आकर राहाब के पास आ जाते हैं. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. तो यहाँ पे वो कहती है कि आप लोग को देख के मुझे डर लगता है. ஏன் இவங்களோட மசில் பவரை பார்த்தா இல்ல. तो ये क्यों ऐसे देख रही है? 10ஆம் வசனம் சொல்லுது ஏன்ட்டு. यहाँ पे 10वीं वचन कहता है, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். பண்ணினதையும் क्योंकि यहोवा ने तुम्हारे मिस्र से निकलने के समय तुम्हारे सामने लाल समुद्र का जल सुखा दिया है. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததும் கேள்விப்பட்டோம். और तुम्हारे लोगों ने सियोन और आग नामक के यरूदा में रहने वाले यरूमियों को देखा. கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. तो ये सब सुन के आके मेरा हृदय डर गया. உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. तो आपके वजह से मेरा जो भी धैर्य है वो खत्म हो गया. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். तो आपका जो परमेश्वर है वो आकाश और हृदय में आके धरती में परमेश्वर है. எவ்வளவு திகிலும் பயமும் வந்திருக்கு, தைரியம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. तो देखिए उनका धैर्य सब चला गया और उनको डर आ गया. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துக்கு வந்து ஜெரிகோக்குள்ள நுழைய முடியாதபடி பெரிய பெரிய மதில் சுவர்களை கட்டினார்கள். इसलिए इस्राएल जनता से डर कर वो लोग ने बड़े बड़े दीवारों को बनाया. ஆனா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். लेकिन यहाँ पे उत्पत्ति के किताब 16 अध्याय में हम देखते हैं ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். तो अब्राहम को वहाँ पे परमेश्वर कहते நீ हैं, பாக்குற இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன். तो यहाँ पे जो देश को तू देखता है. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் आदि उत्पत्ति का किताब 15 अध्याय 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 18 वचन. ஆதியாகமம் 15:18. Genesis chapter 5 verse 18. 15:18. Verse 15, chapter 15 verse 18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெரிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். तो यहाँ पे हम देखते हैं कि कई प्रकार के देश इस वचन में बता रहे हैं, ये सब आके परमेश्वर देंगे बोले. இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. तो परमेश्वर कहते हैं कि ये सारा देश मैं तुझे दूंगा. அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது இவர்கள் சுதந்தரிக்க போகிறார்கள். और उस आशीष को ये लोग पाने वाले हैं. எகிப்திலிருந்து விடுதலையாயாச்சு. तो वो लोग आके इजिप्ट से वहाँ पे छुटकारा पा लिए. பார்வோன் கைக்கு விடுதலையாக்கப்பட்டாச்சு. फारोन के हाथ से निकल गए. சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு. लाल समुद्र को पार कर लिए. 40 வருஷங்கள் வனாந்தரத்துல அலைஞ்சு திரியாச்சு. और 40 साल का उन्होंने आके मुश्किल को पार कर दिया. யோர்தானை கடந்தாச்சு. योर्दान नदी को पार कर दिया. முதல்ல அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழையணும். तो वहाँ पे आके परमेश्वर जिस जगह को आशीष करे वहाँ जाने वाले थे. மிகப்பெரிய ஒரு தடை இருக்கிறதுங்க. तो वहाँ पे आके अभी एक बड़ा रुकावट है. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். देखिए परमेश्वर आपके जीवन में कई आशीष रखे நான் होंगे. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். मैं तुझे बड़ा जाति बनाऊंगा. பேரை பெருமைப்படுத்துவேன். आपके नाम को बढ़ाऊंगा. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். आपको आशीष करूंगा. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். आप आशीष से रहोगे. போன்ற பல வாக்குத்தத்தங்களை ऐसे கொடுத்திருக்கான். कई आशीष आपके लिए रखे ஆனா இந்த होंगे. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடையை பிசாசு வைத்திருக்கிறான். लेकिन इस आशीष को आपके जीवन में आने के लिए शत्रु आकर बड़ा दीवार रखता है. எரிகோன் மதில் என்பது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a நியூ பிகினிங். तो देखिए यरीको का जो वहाँ पे है वो आके एक नया आरंभ है. ஒரு புதிய ஆரம்பமா இருக்கிறது. वहाँ पे एक नया आरंभ होने वाला இந்த है. தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். उस देश को वो लोग जाके आशीष पाना இந்த है. எரிகோ பட்டணம் தான் முதல்ல இருக்குது. तो यहाँ पे एरिगो का देश वहाँ पे இப்ப है. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனோம்னா எரிகோவை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். तो अगर आके वो आशीष पाने वाली जगह पे जाना है तो वो एरिगो को पार करना है. ஆனா இங்க பெரிய மதில் சுவர் இருக்கிறது. लेकिन यहाँ पे एक बड़ा दीवार है. இதை இடிச்சு தள்ளினாதான் உள்ள போக முடியும். तो इसे तोड़ के जाने से वो लोग आगे बढ़ सकते ஆனா हैं. இங்க இந்த மதில் ரொம்ப பெருசா இருக்கு, அகலமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
लेकिन ये दीवार आके बहुत ही बड़ा और लंबा चौड़ा है, ரொம்ப பெருசா இருக்குது. बहुत ही बड़ा है। இதை எப்படி தகர்க்கிறது? अब इसको कैसे तोड़ सकते हैं? நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में परमेश्वर ने कई आशीषें दी है, சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். तो आके कई आशीषों को देखें, ஆனா பிசாசு பல வாளிகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். लेकिन शत्रु आके उसके सामने खड़े रहते அந்த हैं சுகம் என்னும் வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைய முடியல. और उस आशीष के अंदर मैं आके बढ़ नहीं पाता हूँ। அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கினார்னு சொல்றாரு. वो आके परमेश्वर कहते हैं कि मैं तेरे पापों को क्षमा कर तेरे प्राण- चंगाई दूंगा। பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். मैं उसने आके तेरे मौत से निकाला கிருபையினால है, இரக்கத்தினால உன்னை முடிசூட்டி இருக்கிறார். फिर बाद में अपने करुणा के से आपको நன்மையினால देखा है, வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். सारे चीजों से आपको तृप्त किया है। கடுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. उकाब के समान आपके जीवन को बढ़ाया है। வாக்குத்தத்தம் இருக்குங்க, तो देखिए कितने सारे आशीष உள்ள हैं, நுழைய முடியல. लेकिन उस आशीष के अंदर आप बढ़ नहीं पा காரணம் रहे, வலி இருக்கு, क्योंकि यहाँ पे आके एक रुकावट வேதனை है, இருக்கு, दुख है, பிளட் டெஸ்ட் வேற ஒண்ணு சொல்லுது, यहाँ पे मुश्किल है, டாக்டர் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. यहाँ पे आके डॉक्टर क्या कहते हैं, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். वो लेकिन वो अपने वचन के जरिए आपको चंगाई करते हैं। வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைய முடியல. हमें आके उस आशीष के अंदर बढ़ नहीं पा रहे हैं। பிசாசு ஒரு பெரிய தடையை வைத்திருக்கிறான். यहाँ पे शत्रु ने आके एक बड़ा ही आके எப்படி रुकावट இதை डाला है, எப்படி இதை தகர்க்கிறது? और मैं इसे कैसे पार करूंगा? யோசுவா 6 அதிகாரம் 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். यहाँ पे योशुआ का किताब दूसरा के अध्याय யோசுவா 6:2. 6 chapter 6 verse 2। கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். तो यहाँ पे आके योशुआ को देख के कहते हैं कि मैं तेरे हाथ में युद्ध वीर को दिया हूँ। பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார், ஒப்பு கொடுத்தேன் என்றார். तो वो यहाँ पे कहते हैं कि मैं उसको तेरे हाथ में सौंप दिया हूँ। இது வந்து CEV டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். இது CEV டிரான்ஸ்லேஷன் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो दूसरे यहाँ पे CVV ट्रांसलेशन में पढ़ रहे हैं। CEV कंटेम्पररी इंग्लिश वर्जन. The Lord said to Joshua, with my help you and your army will defeat the king of Jericho. With my help. तो परमेश्वर के मदद के जरिए आके उसको जीत पाने की பாருங்க, सामर्थ्य இந்த देंगे। இந்த தடையை உடைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். तो इस जो भी रुकावट है उसे तोड़ने का सामर्थ्य परमेश्वर देंगे बोला உங்க है। வாழ்க்கையில என்ன தடை இருக்கு? आपके जीवन में क्या सामर्थ्य है? உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரா? आपके जीवन में क्या कोई रुकावट है? சுகத்தை பற்றிய வாக்குத்தத்தம், आपके जीवन में क्या रुकावट செழிப்பு है? பற்றிய வாக்குத்தத்தம், क्या आशीष पाने का रुकावट? ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தம், आशीष का कोई रुकावट है? விடுதலை பற்றிய வாக்குத்தத்தம், छुटकारा पाने का रुकावट? ஏதாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? आपको क्या रुकावट है जीवन அந்த में? வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைறதுக்கு ஒரு பெரிய தடை ஏதாவது இருக்கா? और उस आशीष में आप बढ़ने के लिए कोई रुकावट நான் है சொல்றேன், क्या? அந்த தடையை கர்த்தருடைய உதவியை கொண்டு நாம ஜெயிக்க முடியும். मैं कहता हूँ आपके जीवन में कुछ भी रुकावट क्यों ना हो, परमेश्वर उसको கர்த்தருடைய तोड़ेंगे। உதவியினால அதெல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். परमेश्वर के मदद के जरिए आप उस रुकावट को तोड़ सकते हैं। ஒருவேளை அந்த மதில் சுவர் பயமா இருக்கலாம், अगर वो दीवार आके बहुत ही लंबा चौड़ा होगा, ஒருவேளை அந்த எரிகோ மதில் சுவர் வந்து ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம், तो वहां पे आके वो एरिगो का द्वार शायद आपके जीवन में कोई एडिक्शन ஒருவேளை होगा। அந்த எரிகோ மதில் வந்து பாவமா இருக்கலாம், वो आकर वो दीवार आकर कोई पाप होगा, அது ஒருவேளை சந்தேகமா இருக்கலாம், कोई संदेह करने का कोई चीज होगा, ஒருவேளை எதிர்ப்பா இருக்கலாம். ऐसा कुछ काम होगा। தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதுக்குள்ள நுழைய முடியாதபடி அது தடுத்து கொண்டு இருக்கலாம். ऐसे कई चीजें आके परमेश्वर के आशीष को नहीं पाने के लिए आपको रुकावट किया होगा। பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கும் நடுவுல இந்த எரிகோ இருக்கு, அதனோட மதில் இருக்கு. अब इस्राएल जनता और कानान देश के बीच में आकर एक रुकावट है। இந்த வால் கொலாப்ஸ் ஆனாதான் அங்க உள்ள நுழைய முடியும். अब ये दीवार तोड़ने से इसराइल जनता अंदर घुस सकते हैं। அந்த மதில் சுவர் இடிஞ்சாதான் அவங்க உள்ள போக முடியும். अभी वो दीवार तोड़ने से ही वो अंदर जा सकते हैं। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அது எந்த மாதிரி மதிலா இருந்தா இன்னைக்கு அது உடைய போகிறது. लेकिन परमेश्वर के नाम से आज ही सब कुछ टूटेगा। நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு பேசும்பொழுது, जब परमेश्वर के वचन को आप बोलते हैं, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, परमेश्वर के वचन को जब आप आदर करते हैं, விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, परमेश्वर के वचन को बोलकर जब आप इंतजार करते அந்த हैं, அடிமைத்தனம் உடைந்து நொறுங்க போகிறது. वो सारी चीजें आपकी जिंदगी से அந்த दूर பாவம் जाएगा। உங்களை விட்டு அகல போகிறது. वो पाप आकर आपकी जिंदगी से जाएगा। பயம் என்கிற மதில் சுவர் இடிந்து விழ போகிறது. डर वाला वो वाला दीवार टूटेगा। சந்தேகம் என்கிற மதில் சுவர் இடிந்து விழுகிறது. संदेह का दीवार टूटेगा। எதிர்ப்புகள் என்கிற மதில் சுவர் இடிந்து விழுகிறது. हर प्रकार के रुकावट वाला दीवार टूटेगा। நீங்கள் சுகத்துக்கு நேராக ஓடி ஏற முடியும். आप आकर उसके सामने खड़े हो ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். आशीष को पा सकते हैं। செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். जीवन में आके खुशियां पा सकते हैं। பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
बड़ाई को देख सकते हैं। ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, with my help you and your army will defeat the king of Jericho. क्योंकि परमेश्वर कहते हैं कि मेरे नाम के द्वारा तूने शत्रु को मारा है। எத்தனை பேருக்கு இந்த தடைகளை உடைக்கிறதுல கர்த்தருடைய உதவி தேவை? कितने लोग चाहते हैं कि इस रुकावट को तोड़ने का मदद चाहिए எனக்கு परमेश्वर ரொம்ப से। அதிகமா தேவை இந்த உதவி. आप लोग को नहीं चाहिए क्या? உங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லையா? आप लोग को नहीं चाहिए क्या कि आपके आशीषों எத்தனை को பேருக்கு तोड़ने தேவை? का கரங்களை உயர்த்தி रुकावट? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தேவை? किस लोगों எல்லாருக்குமே को ये தேவை. रुकावट चाहिए? எல்லாருக்கும் அந்த உதவி தேவை. सबको चाहिए। நான் சொல்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். मैं आपको कहता हूँ परमेश्वर आपको आशीष करेगा। அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். परमेश्वर ने अगर आपको एक वचन दिया तो उस वचन में चलाने का सामर्थ्य உங்களுக்கும் देगा। அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மதில் சுவரை கர்த்தர் உடைக்கிறார். आपके आशीष और आशीष के बीच में जो भी रुकावट है उसे तोड़ेंगे। இன்றைக்கு பயம் என்கிற எரிகோ மதில் உடைகிறது. आपके जीवन में जो भी डर का दीवार है वो टूटेगा। அடிக்ஷன் என்கிற மதில் உடைகிறது. एडिक्शन का दीवार टूटेगा। பாவம் என்கிற எரிகோ மதில் உடைகிறது. पाप का दीवार टूटेगा। எதிர்ப்பு என்கிற எரிகோ மதில் உடைகிறது. हर प्रकार का दीवार टूटेगा। சந்தேகம் என்கிற எரிகோ மதில் உடைகிறது. संदेह का दीवार टूटेगा। ஆனா கர்த்தர் சொல்ற உங்களை பத்தினதான திகில் பிடிச்சிருக்கு மக்களுக்கு. लेकिन आके परमेश्वर कहते हैं कि तेरे प्रति एक डर அவர் है। உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். आज आकर परमेश्वर आपको உங்களுக்கு சுகத்தை आशीष வச்சிருக்கிறார். देगा, चंगाई देगा, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். आशीष देगा, விடுதலை வச்சிருக்கிறாரு. छुटकारा देगा। நாம பாருங்க கிறிஸ்தவங்க ஆயிட்ட பிறகு எனக்கு எதுவுமே வேணாங்க, எனக்கு ஒண்ணும் வேணாங்க, நான் இப்படியே இருந்துறேன், அப்படியே பரலோகத்துக்கு போறேன். लेकिन जब हम मसीहा में आ जाते हैं कि मुझे कुछ भी नहीं चाहिए करके रहते हैं। ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் செய்யாம பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க நீங்க? आप कुछ भी करे बिना स्वर्ग में जाके कोई फायदा नहीं है। அவர் சொல்ற உன் மூலமா இந்த பூமியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். वचन कहता है कि आपके जरिए इस दुनिया में जितने भी परिवार है उसको आशीष करेगा। போற இடங்கள்லாம் ஆசீர்வாதம் இருக்கணும். जिस जगह पे आप जाते हैं वो जगह पूरा आपका आशीष होंगे। உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் வழிந்து ஓடணும். आपकी जो भी आशीष है वो आप आशीष पाएंगे। இயேசு கிறிஸ்து மேல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தார். परमेश्वर के यीशु मसीह के ऊपर वो आशीष था। இயேசு போன இடங்கள்லாம் அந்த ஆசீர்வாதம் வழிந்து ஓடுச்சு. और जहाँ जहाँ यीशु मसीह गए वहाँ पे सब लोग आशीषित हुए। வியாதியஸ்தர்களை பார்த்தா சுகம் வழிந்து ஓடுகிறது. जो भी वहाँ पे चंगाई हो गए சுகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். तो देखिए सबको एक आशीष मिला। குறைவு இருந்த இடத்துல இவர் போகும்போது நிறைவாக நிரம்புகிறது. तो जहाँ पे भी वो कमी घटी जगह पे गए सब जगह पे भर गया। 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, 5000 பேர் சாப்பிடுகிறார்கள். तो देखिए कितना भी 2 मछली सब देखकर आके 5000 लोग खाना खाने लगे। 12 கூட நிறைய எடுக்கிறார்கள். 12 टोकरी उठा के रखे। ஆசீர்வாதம் கரப்புரண்டு ஓடுகிறது. तो वहाँ पे देखिए आशीष भर कर जाने लगा। மரித்தவர்கள் இடத்துல போனா அவங்க எல்லாம் உயிரோட எழுந்திருக்கிறார்கள். जहाँ भी मरे हुए थे वो सब जिंदा हो गए। பாருங்க போற இடத்துல ஆசீர்வாதம். जहाँ भी गए वहाँ सभी जगह पे आशीषित நான் हो गए। சொல்றேன் நீங்கள் போற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். आज मैं कहता हूँ आप जिस जिस जगह पे जाएंगे वो जगह पे सब लोग அதுக்கு आशीषित முதல்ல होंगे। நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். लेकिन उसके पहले आप आशीषित होना है। ஹலோ, எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं कि मैं आशीष से रहूं? நான் ரொம்ப அதிகமா விரும்புறேன். कितने लोग? நான் ரொம்ப அதிகமா விரும்புறேன் அதை. मैं चाहती हूँ कि मैं आशीषित हूँ। நான் போற இடங்கள்ல ஆசீர்வாதம் நிரம்பி வழியணும். मैं चाहता हूँ कि मैं जहाँ कहीं जाऊँ सब लोग आशीषित இந்த रहें। பிசினாரி தானெல்லாம் போகணும். यहाँ पे कंजूसी पूरा जाना है। என்னை விட்டு என் வாழ்க்கை விட்டு அகன்று போகணும். मेरे से और मेरे जीवन से दूर होना है। தரித்திரத்தின் சுவடா இருக்க கூடாது. गरीबी मेरे जीवन से चली जानी है। ஏன்னா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். क्योंकि यीशु मसीह ने आशीष पाई है। அவர் மேல இருந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்திருக்குது. तो उनके जरिए जो भी आशीष है वो हमें आया है। நாம் போற இடங்களெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तो परमेश्वर चाहते हैं कि हम जिस जगह पे जाएं सब लोग आशीष पाए हमारे जरिए। இத விசுவாசிக்க மனங்கள் விரிவடைய ஆரம்பிக்கிறது. तो जब हम विश्वास करते हैं तो होता है, இருதயம் விசாலமாகிறது. तो हृदय बड़ा होता है। யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ரெடியா இருக்கிறோம் நம்ம. तो जिस जिसको हमें मदद करना है उसके लिए हम मदद करने के लिए तैयार हो जाते இத हैं। தாங்க வசனம் சொல்லுகிறது. तो यही वचन कहता है எல்லா கிருபையினாலும் நாம் நிரம்பினவர்களா இருக்க வேண்டும். सारे कृपा से भरकर। தேவை உள்ளவர்களை பார்க்கும்போது யோசிக்காம உதவி செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். किस किस को जरूरत रहता है उसे बिना सोचे मदद करने का हृदय। கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். हमारे जरिए परमेश्वर हमारे परिवार को आशीष करता है। கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आकर हमारे जरिए हमारे साथ काम करने वाले को आशीष करता है। கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய ஊரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे जरिए हमारे देश को आशीष करते हैं। கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे जरिए हमारे देश को आशीष करना चाहते हैं। எனக்கே பணம் இல்ல, தேசத்தை எங்க ஆசீர்வதிக்கிறது? मेरे पास ही पैसे नहीं है, देश को कैसे आशीष இந்த करेंगे? சத்தியத்தை கேள்விப்படல விசுவாசிகள், அதனால தான் இப்படி இருக்கிறோம் நம்ம. अगर हम इस वचन को सुनकर विश्वास नहीं करेंगे तो ऐसे ही இன்றைக்கு இந்த रहेंगे। சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். आज आप इस सच्चाई को सुन रहे हैं। இதை விசுவாசிங்கள். इस वचन को आप विश्वास இதை कीजिए। விசுவாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். जब हम विश्वास करेंगे तो जरूर इस देश में हम आशीषित रहेंगे। இரண்டாவது, அரண்களை நிர்மூலமாக்க முடியும் நம்மளால. तो
तो यहाँ पे हम दूसरा देखते हैं 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 कोरिंथियन का किताब 10वीं अध्याय 2 கொரிந்தியர் 10:4. 10:4 2 कोरिंथियन chapter 10 verse 4. அந்த வசனம் சொல்றது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. तो यहाँ पे आके हमारे हड्डियों को आके शारीरिक नहीं उसको आके समर्थ करने का यहाँ पे है. பாருங்க, தேவன் நமக்கு ஒரு போராயுதத்தை கொடுத்திருக்கிறார். तो यहाँ पे परमेश्वर आकर हमें आके அந்த போராயுதத்தினுடைய பேர் என்ன? அந்த போராயுதத்தின் பேர் என்ன? तो उसका नाम क्या है यहाँ पे? கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर का वचन. அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? तो ये हथियार कैसा है? உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. यहाँ पे आके जीवित करने वाला, தடைகளை உடைத்தெறிகிற வல்லமை இருக்கிறது. रुकावट को तोड़ने का सामर्थ्य, சுத்திகரிக்கிற வல்லமை இருக்கிறது. शुद्ध करने का सामर्थ्य, சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது. चंगाई करने का सामर्थ्य, விடுதலையாக்குகிற வல்லமை இருக்கிறது. छुटकारा देने का सामर्थ्य, கண்மலை நொறுக்கிற சம்மட்டி மாதிரி இருக்கிறது. यहाँ पे पहाड़ों को तोड़ने का सामर्थ्य, தூய்மைப்படுத்துகிற அக்கினி மாதிரி இருக்குது. यहाँ पे सफाई करने का. இப்ப எப்படி யூஸ் பண்றது? तो इसे कैसे हम यूज कर सकते हैं? 5ஆம் வசனம் சொல்றது, तो 2 यहाँ पे கொரிந்தியர் 5वीं 10:5. कहते हैं, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் எந்த எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். तो यहाँ पे देखते हैं कि इसीलिए हम कल्पनाओं को और हर एक ऊंचे बातों को जो परमेश्वर की पहचान के विरोध में उठती है. பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டுமையை நிர்மூலமாக்க வேண்டும். तो यहाँ पे आके परमेश्वर के विरोध जो भी कल्पनाएं आते हैं उसे तोड़ने का विचार, அந்த நிர்மூலமாக்கிறதுக்கு கடவுளுடைய வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான ஒரு तो வெப்பனா இருக்கிறது. उस कल्पनाओं को तोड़ने का सामर्थ्य परमेश्वर के वचन में ही है. அப்ப God's word has the power to break every mental barrier, emotional barrier and spiritual strongholds. तो यहाँ पे परमेश्वर के वचन में ही सारे कल्पनाओं को तोड़ने का सामर्थ्य है. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி இந்த மென்டல் பேரியர்ஸ் நமக்கு நிறைய இருக்கிறது. परमेश्वर के वचन को आके नहीं विश्वास करने का दिमाग में जो बातें आते हैं, இது எப்படி நடக்கும்? तो ये कैसा होता है? மரியாள் கேக்குற, இது எப்படி நடக்கும்? तो यहाँ पे कैसा होता है? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, मेरे को तो शादी नहीं हुआ, இன்னும் எனக்கு புருஷன் வரலையே, मेरे को हस्बैंड नहीं है, நான் கன்னியாச்சே, मैं आके एक कुंवारी हूँ, என் கர்ப்பத்தில் எப்படி வந்து பிள்ளை உதிக்கும்? तो मेरे गर्भ में आके कैसे बच्चा होगा? मरिया இது सोचती எப்படி है, ஆகும்? ये कैसा होगा? She is having a mental barrier. तो यहाँ पे उसके दिमाग में आके विश्वास नहीं करने का एक கர்த்தருடைய रुकावट है. வார்த்தை சொன்னா நிச்சயமா அது நிறைவேறுங்க. अगर परमेश्वर का एक वचन आता है तो जरूर पूरा இந்த होगा. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. परमेश्वर वचन को पूरा नहीं होने के लिए किसी की जरूरत அந்த नहीं है. வார்த்தையில அது நிறைவேறதுக்கான வல்லமை இருக்கிறது. उस वचन में पूरा होने का सामर्थ्य है. தேவ தூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. तो यहाँ पे स्वर्गदूत कहता है कि परमेश्वर से ऐसा कोई काम नहीं है जो नहीं हो सकता है. தேவ தூதன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். तो यहाँ पे आके दूत आकर परमेश्वर के वचन को बोलता है. உடனடியாக அவளுடைய மென்டல் பேரியர் எல்லாம் உடைந்து तो போகிறது. वहाँ पे उसके सारे दिमाग में जो चलता है वो कल्पनाएं टूटती है. உடனே அவள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை பார்க்க போறா. तो वो तुरंत उठकर एलिसबेथ को देखने जाती है. எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். तो यहाँ पे एलिसबेथ आकर मरिया को देखती है. மரியாள் ஒரு பாடலை பாடுகிறாள். मरिया आके एक गाना गाती है. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். लूका के किताब पहला अध्याय में हम देखते கர்த்தருடைய हैं. வார்த்தை மென்டல் பேரியர்ஸ் பிரேக் பண்ணுகிறது. तो परमेश्वर का वचन जाके हमारे कल्पनाओं को तोड़ता है. லூக்கா சுவிசேஷம் 1:45. तो यहाँ पे लूका का किताब पहला अध्याय, எலிசபெத் இதை கூறுகிறாள். तो एलिसबेथ आकर ये कहती है, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். तो विश्वास से ही परमेश्वर जो कहते वो होता है, அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். जो बोलते हैं वो होगा. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் இங்க இருந்து சொன்ன எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும். आज मैं कहता हूँ कि आपके जीवन में जो भी है सब நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள், आप चंगाई पाए हैं, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா आप இருக்கிறீர்கள், छुटकारा पाए हैं, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா आप இருக்கிறீர்கள், आशीष पाए हैं, மன்னிக்கப்பட்டவர்களா आप இருக்கிறீர்கள். माफी पाए हैं. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். जो भी परमेश्वर बोलते हैं वो सब कुछ सच होगा. அப்பொழுது மரியாள் சொல்ற, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. तब मरिया कहती है कि मेरा प्राण आकर परमेश्वर की என் महिमा ஆவி करता என் है. ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. तो परमेश्वर की आकी महिमा करेगा कहता அவர் है. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். तो वो आकर फिर से वो अपने दिमाग से देखती இதோ है. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். तो अभी से आकर तू आके आशीषित करके बोलेंगे, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். उसने आके एक महत्वपूर्ण काम मेरे काम जीवन में किया है. பிள்ளை உண்டாச்சா? ஒண்ணும் இல்ல, तो बच्चा हुआ क्या? இன்னும் இல்ல. अभी तक नहीं हुआ. ஆனா அவர் சொல்ற, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் செய்தார். लेकिन वो कहती है कि महत्वपूर्ण काम मेरे जीवन में किया है The करके. word of God and the power
of the word of God breaks every mental barrier of Mary. तो And she breaks out in joy. She magnified God. तो परमेश्वर का वचन जो है कि बुरे कल्पनाओं को तोड़ने का सामर्थ्य है और वो आके परमेश्वर की महिमा करने लग गई நான் சொல்றேன் உங்களுடைய மென்டல் பேரியர்ஸை கர்த்தருடைய வார்த்தை உடைத்தெறிகிறது. कि परमेश्वर आके आपकी जो कल्पनाएं जो विश्वास करने से रोकता है उसे तोड़ेंगे மென்டல் பேரியர்ஸ்னா என்ன? ये आके बुरे कल्पनाओं का सामर्थ्य क्या है தமிழ்ல அத மனத்தடைகள் என்று சொல்வார்கள். तमिल में आके उसे आके वो जो मन को रोकने वाला रुकावट बोलते हैं கர்த்தர் சொல்லி இருக்கார் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். तो यहाँ पे परमेश्वर कहते तो आशीष रहेगा நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். मैं तुझे आशीष करूंगा உன் பேரை பெருமைப்படுத்துவேன். तेरे नाम को बढ़ाऊंगा ஆனா நம்ம மனம் என்ன யோசிக்குது இது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் लेकिन मेरा मन सोचता है कि ये कैसा होगा நான் எங்கேயோ ஒரு சின்ன வேலையில இருக்கேன் சின்ன சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கேன் मैं यहाँ पे छोटा सा काम में रह के काम कर रहा हूँ நான் என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் मैं मेरे जीवन में कैसे आशीष पाऊंगा நான் சொல்றேன் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க मैं कहता हूँ वो सब आप छोड़ दीजिए கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் சொல்லுங்க परमेश्वर वचन को हर रोज देख के पढ़िए say I am blessed आप बताइए कि मैं आशीषित हूँ இப்பவே சொல்லுவோம் I am blessed आप बोलिए मैं आशीषित हूँ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் अपने हाथों को उठाकर I am बोलिए मैं blessed. आशीषित हूँ बोलिए मैं நல்லா आशीषित சத்தமா हूँ சொல்லுங்க I am blessed जोर से बोलिए मैं I am आशीषित healed हूँ मैं चंगाई I पाया am हूँ saved मैं बचाया गया I हूँ am redeemed मैं आके छुटकारा पाया I am हूँ delivered मैं आके छुटकारा पाया हूँ God's word has the power परमेश्वर के वचन में सामर्थ्य है to break every mental barrier. तो परमेश्वर के हर बुरे कल्पनाओं को तोड़ने का सामर्थ्य है My परमेश्वर के mental वचन में barriers are breaking now. और सारे यहाँ पे दीवारों को तोड़ने का I've सामर्थ्य been delivered. सब कुछ आकर छुड़ाया जाएगा I believe in God. परमेश्वर पे मैं विश्वास करता हूँ And करके I कहिए believe in the power of the word of God. और परमेश्वर के वचन में मैं विश्वास When करता हूँ I करके speak the कहिए word of God, things will happen. जब मैं परमेश्वर के वचन को बोलूंगा तो सारा सामर्थ्य का काम होगा करके विश्वास कीजिए My life will be changed और जो भी है छुटकारा पाएंगे forever and ever. हमेशा के लिए Amen. आमीन Amen. आमीन கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा Say this every day. हर दिन बोलिए परमेश्वर मुझे आशीष करेगा Confess this every day. हर दिन बताइए Believe in God. परमेश्वर पे विश्वास कीजिए Believe in the power of the word of God. परमेश्वर के वचन में विश्वास कीजिए When you speak the word with faith, जब आप विश्वास करके बोलेंगे your life will be changed आपकी जिंदगी में एक बदलाव आएगी supernaturally. एक अद्भुत कार्य God bless you. परमेश्वर आपको Let आशीष us all करेगा stand together. चलिए सब prayer. खड़े हो जाएं எங்கள் அன்பின் பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर इस समय पे हम आपकी सम्मुख में आते हैं இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस अद्भुत दिन के लिए आपका धन्यवाद करते हैं இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस दिन में सुने हुए वचन के लिए मैं धन्यवाद करता हूँ ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று वचन சொல்லியிருக்கிறீர். कहता है कि सत्य का सुने सत्य आपको छुटकारा देगा இயேசுவின் நாமத்தினாலே சத்தியம் விடுதலை ஆக்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். यीशु मसीह के नाम से ये सत्य हमें छुटकारा पाया करके हम आशीष करते हैं கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में सामर्थ्य है அதுல ஜீவன் இருக்கிறது. उसमें जीवन है உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. उसमें जीवन को नया करने का குணமாக்கும் सामर्थ्य வல்லமை இருக்கிறது. है चंगाई देने का सामर्थ्य है தடைகளை தகர்த்து எறிகிற வல்லமை இருக்கிறது. हर एक रुकावटों को तोड़ने का सामर्थ्य है தடைகளை அழித்தொழிக்கிற வல்லமை இருக்கிறது. सारे रुकावटों को तोड़ने का सामर्थ्य है தடைகளை தரைமாட்டமாக்குற வல்லமை இருக்கிறது सारे रुकावटों को चुकना चूर करने का सामर्थ्य என்பதை है நாங்கள் விசுவாசிக்கிறோம். मैं विश्वास करता हूँ இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से நீர் வாக்குத்தத்தம் பண்ணின आपने जो भी आशीष दी அந்த है ஆசீர்வாதங்களுக்குள் நுழைவதற்கு उस आशीष के अंदर தடையாக இருக்கிற எல்லா சுவர்களையும் மதில் சுவர்களையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. हर एक रुकावट दीवार को मैं तोड़ता हूँ உம்முடைய உதவினாலே அதை இல்லாமல் போக பண்ணுகிறேன். आपकी मदद के जरिए मैं उसे तोड़ता हूँ உம்முடைய உதவினாலே அதை தகர்த்தெறிகிறேன். आपके मदद के जरिए मैं इसे तोड़ के फेंकता हूँ இந்த யுத்தம் என்னுடையதல்ல, ये युद्ध मेरा नहीं है இது கர்த்தருடையது. ये युद्ध आपका है ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி எடுக்கிறேன். इसीलिए यीशु मसीह के नाम से मैं जीत को लेता हूँ பயத்தின் மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறேன். डर के आत्मा को निकालता हूँ எல்லா அடிக்ஷன் மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறேன். सारे एडिक्शन के ऊपर एक मैं जीत लेता हूँ சந்தேகத்தின் மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறேன். संदेह में एक जीत लेता हूँ ஆண்டவர் எல்லாவற்றின் மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறேன். ஆண்டவர் सबसे ऊपर आपके नाम से एक मैं एक आशीष पाता हूँ சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். जो भी इस समय वचन सुना सबको आप आशीष करें பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே ஆழமாய் இந்த வார்த்தைகளை விதைப்பீராக. पवित्र आत्मा इस वचन को उनके हृदय में गहराई से बोए அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நினைவு கூறட்டும்.
एक एक दिन वचन को वो देख पाए, இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பேசட்டும். इस वचन को आकर विश्वास से बोल पाए। அப்படி பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். जब वो विश्वास से बोलते तो उनके जीवन में आशीष आए, தொடர்ந்து இவர்கள் மூலமாக உம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படட்டும். उनके जीवन के जरिए आके आपका नाम की महिमा हो। துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, இவர்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். इनके नाम से, इनके द्वारा आपके नाम की महिमा हो। துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारी स्तुति प्रशंसा आप एक को ही देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते, सुन और ग्रहण कर। ஆமென். आमीन। ஆமென். 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 ஒரு நிமிஷம் அப்படியே ஆசீர்வாதத்தை நான் கூறுகிறேன். पवित्र तुम पर प्रभु यीशु मसीह का अनुग्रह, परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ रहे. आमीन. आमीन. गॉड ब्लेस यू ऑल.